ஆரம்பத்தில் கடவுளுடைய உலகத்தை உருவாக்கினார். பட்டணி 6 நாட்களில் அவர் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நிலமும் கடல்களும், தாவரங்கள், விலங்குகள், இறுதியாக மனிதர்களையும் படைத்தார். அவர் அனைத்தையும் நல்லது என்று அழைத்தார். ஆனால் மனிதர்கள் சிறப்பானவர்கள், ஏனெனில் அவர்கள் கடவுளுடன் பேசவும் காதலிக்கவும் தேர்வுகள் செய்யவும் முடிந்தது. முதல் மனிதர்களுக்காக கடவுள் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினார், ஆடாம் மற்றும் ஏவாள். அவர்கள் எந்த மரத்திலிருந்தும் சாப்பிடலாம், ஒரே ஒரு மரத்தை தவிர, அது நல்லதும் கெட்டதும் பற்றிய அறிவு மரம். இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் தீமைகள் ஏற்படும் என்று கடவுள் அவர்களை எச்சரித்தார். ஆனால் கடவுள் படைத்த உயிரினங்களில் மிகவும் புத்திசாலியான ஒரு தந்திரமான பாம்பு அவர்களை ஏமாற்றி அந்த பழத்தை சாப்பிட வைத்தது. அவர்கள் அதை சாப்பிட்ட போது எல்லாம் மாறிவிட்டது. அவர்கள் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்து வெட்கப்பட்டனர். அவர்கள் கேட்காததால் வலி, துக்கம், மரணம் உலகிற்குள் வந்தன. கடவுள் அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் கடவுள் அவர்களை நம்பிக்கையின்றி விடவில்லை. அவர் ஒரு வாக்குறுதி அளித்தார். ஒரு நாள் யாரோ ஒரு சிறப்பு நபர் வந்து எல்லாவற்றையும் சரி செய்து அவர்களை மீண்டும் கடவுளிடம் கொண்டு வருவார். பல ஆண்டுகளாக கடவுளின் மக்கள் இந்த வாக்குறுதியை எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்த வாக்குறுதி தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு நம்பிக்கையுள்ள வீரர்களால் கடத்தப்பட்டது. நோவா போல் அவர் தனது குடும்பத்தையும் விலங்குகளையும் பெரிய வெள்ளத்திலிருந்து காப்பாற்ற ஒரு பெரிய படகை கட்டினார். அபிராம் போல் அவர் கடவுளின் வாக்குறுதியை நம்பி தனது வீட்டை விட்டு வெளியேறினார். மோசே அவர் கடவுளின் மக்களை எகிப்தில் அடிமை வாழ்க்கையிலிருந்து வழிநடத்தினார். மற்றும் தாவீது ஒரு ராட்சதனை தோற்கடித்து ராஜாவான ஒரு இளம் பையன். இந்த கதைகள் அனைத்திற்கும் பொதுவான ஒன்று இருந்தது. கடவுள் எப்போதும் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார் என்பதையும் அவர் அற்புதமான ஒன்றை திட்டமிடுகிறார் என்பதையும் அவர்கள் காட்டினர். கடவுளின் செய்திகளை பேசக்கூடிய அனைத்து தீர்க்கதரிசிகளும் வரவிருக்கும் மேசியாவை பற்றி, ஒரு ராஜாவை பற்றி சொன்னார்கள். அனைவரையும் காப்பாற்றுவார், அவருடைய ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும். பல வருடங்களுக்கு பிறகு ஒரு எளிய இடத்தில் விலங்குகள் தூங்கும் ஒரு தொழுவத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைதான் இயேசு, அனைவரும் எதிர்பார்த்திருந்தவர். பல வருடங்களுக்கு முன்பு வாக்குறுதி அளிக்கப்பட்ட வீரர். அவரது முதல் மூச்சிலிருந்தே அவர் சிறப்பானவர் என்பது தெளிவாக இருந்தது. தூதர்கள் பாடினர், மேய்ப்பர்கள் வந்தனர் மற்றும் தொலைதூரத்திலிருந்து ஞானிகள் பரிசுகளை கொண்டு வந்தனர். இயேசு ஒரு ஆணாக வளர்ந்து அற்புதமான காரியங்களை செய்தார். அவர் நோயாளிகளை தொடுவதோ அல்லது ஒரு வார்த்தை பேசுவதோடு குணமாக்கினார். அவர் குருடர்களை பார்ப்பதற்காக மாற்றினார், மேலும் புயல்களையும் அமைதிப்படுத்தினார். அவர் மக்கள் சிந்திக்கவும் உணரவும் செய்யும் கதைகளை சொன்னார். வாழ்க்கை பற்றி வேறு விதமாக அவர் எல்லோரிடமும் அன்பை காட்டினார், பொதுவாக புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்லது பிடிக்காதவர்கள் உட்பட. ஆனால் எல்லோரும் இயேசுவை பற்றி மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாற்றத்தை கண்டு சிலர் பயந்தனர். அவர்களுக்கு புரியவில்லை. அவர் வாக்குறுதி அளித்த ராஜா. அவருக்கு எதிராக சதி செய்தார்கள். இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்டார். ஒரு நன்ஸ்டர்ஸால் அவர் எந்த தவறும் செய்யாவிட்டாலும் ஒரு குற்றவாளியைப் போல தண்டிக்கப்பட்டார். இயேசு சிலுவையில் மரணமடைந்தார். அது மிகவும் கொடூரமான மரணமாகும்.